வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6205 பக்கமாக ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே இந்த கேப்பில் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட், ஒரு புல் ட்ரெண்ட், ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். அதோடைய தொடர்ச்சியாக தான் அமையணும் எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், இந்த 6196 6206 அப்படின்ற ஒரு இடத்த கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் 6196 தொட்டுட்டு மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால் என்னென்னா அப்போவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஜோனை, இது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னென்னா இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதுக்கு மேலே ஸ்டே ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஜோன் அது சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கு. அந்த சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா நடுவில் செல் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம சார்ட்டிங் டூலும் இந்த கணக்கை எடுத்திருக்கு. ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கிறோம், நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் வந்து பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்டில் இருக்க எல்லா டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணுற தன்மை உடையது. அந்த அடிப்படையில் அது ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் என்ன பண்ண முயற்சி செஞ்சுருக்கு இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் இறுதியாக அது பலன் கொடுக்காத காரணத்தினால அது வந்து அடுத்த சப்போர்ட்டான 6160 டெஸ்ட் பண்ணிவிட்டு 6170 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் பாதி பையிங்க்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு, ரெண்டாவது பாதி ஓரளவு செல்லிங் இருந்திருக்கு. இது சாதாரணமாக எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ஒரு எதிர்பார்ப்புக்கு மேலே மார்க்கெட் ரொம்ப அதிகமாக மூவ் ஆன காரணத்தில் இந்த மாதிரி ஒரு செல்லிங் இருக்குது, சாதாரண விஷயந்தான். ஆனால் அதை விட நோட் பண்ண வேண்டியதுன்னா, நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் கூட நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றது தான். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6180 170 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இது ஒரு தொடர்ச்சியாக தான் அமையப்போகுது இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட முடிவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. க்ரூட் ஆயில் மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 6160 மற்றும் 6120 இந்த 120 ஒரு ஜோனாக மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய கவனம் அடுத்தது 6120 நோக்கி போகுது. இந்த ப்ரைஸ் வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் எப்போவுமே ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிற க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கணும்னா இன்னொரு விஷயமும் நடந்தாகணும். கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோனை பிரேக் பண்ணி க்ரூட் ஆயில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே நிற்கணும். இல்லை ஒரு க்ளோசிங் அதுக்கு மேலே வந்தால் தான் மறுபடியும் அது நிறைய பையர்ஸை என்கரேஜ் பண்ணி இந்த இடத்த விட்டு அது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் உதவியோட கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.